நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு 24 மணி நேரம் எரிந்து கொண்டே இருக்குமோ, அப்படியே ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் துதி உயர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கறது ரொம்ப அரிது. பாஸ்டருக்கு தெரியும், பழைய ஆட்களுக்கு தெரியும். முன்னாடி நிறைய இந்த பழைய விசுவாசிகள், பழைய ஊழியர்கள் வாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முணங்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா முணங்கும், எங்கள் அம்மா செய்வாங்க. எனக்கு ஆரம்பத்தில் புரியுது, என்ன வாயில் அசை போட்ட மாதிரி போட்டே இருக்கிறாங்க. கிட்ட போய் பார்த்தா தெரியும், ஒரே மட்டும் கேட்கும். அப்புறம் தான் தெரியும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? அன்னைக்கு அதெல்லாம் எனக்கு கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், அன்னைக்கு எந்த வசதியும் கிடையாது, எந்த பணமும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான். இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, மைக் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம் போடாததுனால இன்னும் ஜெயிக்காமலே இருந்துட்டு. அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. சர்ச்சுக்குள்ள வந்து ஒரு கொட்டு இருக்கும், ஒரு டேம்ரேட் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இவங்க டெய்லி ஸ்தோத்திரம் போடுறதுனால வந்து ஒரு பாட்டு தொடங்குவாங்க, அவ்வளவுதான். அந்த பாட்டுல மகிமை இருக்குங்க. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் ஏன் ஒரு மகிமை? அன்னைக்கு மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இறங்கினவர், மோசேயின் கூடாரத்தின் மேல் இறங்கின மகிமையின் மேகம் இன்னைக்கு ஏன் சபையில காணப்படல? என்னைக்கா ஒரு நாள் கூடும்போது ஆராதிக்கிறோம் இல்ல. நீ தினமும் ஆராதிக்கிறவனாய் ஆராதித்து ஆலயத்திற்குள் வருவாயானால் உனக்காக வெளிப்பட போகிற மகிமை சாதாரணமா இருக்காது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.